பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து மக்கள் சென்னைக்கு ஒரே நேரத்தில் வருவதால் செங்கல்பட்டு அடுத்த மகேந்திரா சிட்டி முதல் சிங்கப்பெருமாள் கோவில் வரை 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக. அதாவது தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகைக்காக தங்களுடைய சொந்த ஊரில் இந்த பொங்கல் விழா கொண்டதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தென் மாவட்டத்தை நோக்கி சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் விடுமுறை முடிந்த நிலையில் மீண்டும் வந்து சென்னை நோக்கி மக்கள் ஒரே நேரத்தில் வருவதன் காரணமாக செங்கல்பட்டு அடுத்த மகேந்திரா சிட்டி முதல் பாரேரி சிங்கப்பெருமாள் கோயில் என கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நேற்று தினமே வந்து தென் மாவட்டத்திலிருந்து அதிகமான மக்கள் சென்னை நோக்கி வந்தாலும் கூட 2வது நாளாக இன்றைய தினமும் சென்னை நோக்கி மக்கள் வருகின்றனர். தொடர்ச்சியாக விடுமுறை அதாவது பண்டிகை, போகி, அதே போல் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் தொடர்ந்து விடுமுறை முடிந்த நிலையில் இன்றைய தினம் வழக்கம் போல பள்ளி மற்றும் கல்லூரிகளும் சரி, அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள் வழக்கம் போல செயல்படுவதன் காரணமாக தான் ஒரே நேரத்தில் மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னை நோக்கி வருவதன் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஒரு கடுமையான போக்குவரத்து ஏற்படுது. நேற்றைய தினம் அதிகமான வேன் என பல வகைகள் இருந்தாலும் கூட இன்றைய தினத்தில் அரசு பேருந்துகளும் ஆமினி பேருந்துகளும் அதிகமாக வரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. இந்த ஜிஎஸ்டி சாலையில் பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கடுமையான போக்குவரத்து ஏற்படும் கூட போலீசார் தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.